வணக்கம் ஹலோ தோழா. ஹலோ தோழா, நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஆக்சுவலி ரொம்ப நாளாக நீங்கள் இந்த சேனலுக்கு வர முடியல. காரணம் ஆக்சிடென்ட், டிராவல் பண்ண முடியல. எப்படி ப்ரோ இருக்கு? இப்போ பரவாயில்ல, சரியாயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் கட்டு பிரிச்சிடலாம். ஓகே ப்ரோ. ஹலோ தோழா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எங்கே ஷேக்கரா அப்புறம் டெய்லி கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பார்த்தேன். உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ப்ரோ, என்ன பார்ப்போம். ஏன்னா நீங்கள் இல்லாதாலும் வந்து அணிகளை அடிக்கிறதோ இல்லை விஜயை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஆள் இல்லை. சரி, நம்ம இது ஆரம்பத்துல இருந்து வருவோம். எதை விட்டோமோ பெரிய விஷயம் திருப்பற கொண்டோம். பெரிய விஷயத்துல இருந்து வருவோம். உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களுடைய இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. நம்ம வீடியோஸில் தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் பட்டன் அல்லது QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். விஜய் வந்து திருப்பற கொன்றதுக்கு குரல் கொடுத்துருக்காரு. எப்ப என்ன சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. விநாயகர் குரல் கொடுத்தாரு பாண்டிச்சேரியில. விநாயகருக்கு? ஆமா. ஓகே. அதை நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் விநாயகர், ஏன் கடவுளை பிரிக்கிறீங்க? உச்சி பிள்ளையார பாண்டிச்சேரினாலே நினைவுக்கு வருவது அங்க இருக்க ஒரு விநாயகர்னு சொன்னார்ல, அதனால இதோட சேர்த்துக்கலாம். விநாயகர் மேல ஒரு பற்று இருக்குன்னு சேர்த்துக்கலாம், அப்படி வச்சுப்போம். மத்தபடி திருப்பரங்குன்றம் அவரை பொறுத்த வரைக்கும் குஜராத்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் யாராவது சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுல மதுரைக்குள்ள பக்கத்திலே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவர் எந்திரிச்சு வந்து பெட்ஷீட்டை போட்டு தூங்கிடுவாரு. மேபி அந்த பகுதியில் வந்து ஓட்டு போடுறா மட்டும் உடனே போயிடுவார்ல. ஆமா, ஆனா அவரே மேடையில சொன்னார்ல, திருப்பரங்குன்றம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் என்ன, ஒருவேளை அவரு என்ன யோசிச்சாரு மட்டும் அந்த ஊரு ஞாபகம் இருக்கு. இப்ப அந்த ஊர் பத்தி கேட்டா அவருக்கு எங்க தெரியல. கேட்டா சொல்றாங்க அவர் ஒரு கிறிஸ்டினுங்க, இந்து பிரச்சனை எல்லாம் தலையிட முடியாதுங்கன்னு அவுத்து விட்டானுங்க. அப்ப முத போஸ்டர் ரிலீஸ் பொட்டுலாம் வச்சிருந்தாரு. போஸ்டர் பாத்தீங்களா? ஆமா, ஒரு கிறிஸ்டின்ங்க சிறுபான்மை, அவரு குரல் கொடுத்தா மதக்கலவரமாயிருங்க. எப்பா நீங்க கட்சியை தொடங்கிட கூடாது, தற்கூறீங்களா? மதம் தான் உன் பிரச்சனைனா நீ மதசார்பற்ற ஒரு கொள்கையை கையில எடுத்துட கூடாது, கட்சியை தொடங்கிட கூடாது. சினிமா கோடி பேரு பட்டையை மட்டும் போட்டு நீ எந்த ஊரு நான் எந்த ஊருன்னு அடிச்சு போடிக்கிட்டே இருக்கு கடைசி வரைக்கும். என்ன லாஜிக் இது? ஒருத்தர் சொல்றான் தாவேக்காவில, அவர் கிறிஸ்டினுங்க. சரி, மத்தவங்க ஏங்க அருண்ராஜும் பாருங்க எல்லாருமே ஓரளவுக்கு கிறிஸ்டின்ல வராங்க. நான் ஆரோக்கிய சுவாமி கிறிஸ்டினுங்க, அதனால நீங்க அவரை சொல்ல முடியாதுங்க. தயவு செய்து கட்சியை கலைச்சிருங்க, அமெரிக்காவுக்கு போயிருங்க. கிறிஸ்டின் அங்கதான் கட்சியை நடத்தலாம். அமெரிக்காவோட கட்சி நடத்துங்க, அமெரிக்க வெற்றி கழகம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல வெனின்சுலா வெற்றி கழகம், கலிபோர்னியா வெற்றி கழகம், அப்படி ஏதாவது வச்சுக்கோங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆமா. ஆனா இவ்வளவு நாளா அவர் வந்து உண்மையை பார்த்தனா அங்க ஒரு மிகப்பெரிய கலவரம் பண்றதுக்கான வேலைகள் பிஜேபி சங்கிகள் தொடர்ந்து பண்றாங்க. இது அமைதியா இருக்கிறதுக்கான நோக்கம், இது பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போவாதா? இவர் அமைதியா இருக்கிறது அது வந்து ஆதரவு கொடுக்கறதான அர்த்தம். முழு ஆதரவு, 100% ஆதரவு. அப்படிதான் எடுத்துக்கணும், அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து கீழே வந்து என்ன சொல்றானுங்க, கோர்ட் ஆர்டரை இப்ப மட்டும் மதிக்க மாட்டீங்களா, எங்களுக்கு மட்டும் கரூர் விஷயத்துல மதிக்க சொன்னீங்க, இப்ப உங்களுக்கு சொன்னது அசம்பாவிதம், இது வந்தது மதம் சார்ந்து. பப்ளிக் ஆர்டர் தான் மதிக்கணும், ஒபே பப்ளிக் ஆர்டர். மக்களுக்கு கலவரம் ஏற்படுத்தும் விதமா ஒரு தீர்ப்பு வருதுன்னா அதை வந்து எப்படின்னா அடுத்து மேல்முறையீடு போகும். மதிக்கிறன்னு அர்த்தம் இல்ல, அதே சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்துல அடுத்து என்ன சொல்லுதோ அதை பின்பற்றுறாங்க தமிழக அரசு. அதுதான் பண்றாங்க, முடியாதுன்னு சொல்லியே இதே சட்டத்தை பின்பற்றுறாங்க. அவங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஹையர் பெஞ்சு கொண்டு போறாங்க, முடியாதுங்க அப்படின்னு. அப்ப இவரு நீதிபதி என்ன செய்யணும், அவரும் ஹையர் பெஞ்சு கொண்டு போகணும். இவங்க மேல்முறையீடு போறாங்கன்னா இவங்க ஹையர் பெஞ்சு கொண்டு போகணும். ஆனா இவர் என்ன செய்யறாரு, கோர்ட்டுக்கு போட்டிருக்க பாதுகாவலர் இருப்பாங்கல்ல, துணை ராணுவப்படை, அவங்களை அனுப்பி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, போய் விளக்கேத்திட்டு வாங்க. இது பார்த்தா இது ஒரு வகையில் வந்து கலவரம் சொல்றது தானே, அராஜகம். ரெண்டாவது இந்த வழக்கு வந்து இந்துத்துவ அவனுங்க என்ன பண்றாங்கன்னா மதுரை நீதிமன்றத்துல வருது. இப்ப அங்க ஏற்கனவே அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஏத்தக்கூடாதுங்க, காலங்காலமா எங்க விளக்கு ஏத்தணுமோ அங்கதான் ஏத்தணும்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப மேல்முறையீடு போறாங்க. மேல்முறையீடுன்றது வேற ஒரு இடத்துக்கு போகணும், ஆனா அதே இடத்துல மேல்முறையீடு பண்றாங்க. அந்த வழக்கு GR சுவாமிநாதன் எடுத்து நடத்துறாரு. ஆச்சரியமா இருக்கு. சிங்கிள் பெஞ்ச். ஆமா, அதுவும் தனி நீதிபதி, அதுவும் அர்ஜென்ட்டா எமர்ஜென்சியா தீர்ப்பு கொடுக்குறாரு. எங்க இருந்து வராரு? அது இப்ப புதுசா சொத்து பிரச்சனை எல்லாம் உள்ள கொண்டுறாரு. இது சொத்து பிரச்சனை, அதான் அயோத்தி எல்லாத்தையும் உள்ள திணிக்கிறதுக்கான வேலை, எல்லா வேலையும் பண்றாங்க. இதையெல்லாம் விஜய் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. அடிங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுதானே, ஒண்ணுதானே, அடிங்க சும்மா அடிங்க. மஞ்சளையும் சிகப்பு கலரையும் கலந்தோன்னா காவி கலர் வந்துடும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல, ஆரம்ப காலத்துல விஜய் கட்சியோட சாயல் ஆரம்ப பாண்டிய சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் முழுக்க முழுக்க பார்க்கும்போது ஒரு இந்துத்துவ கட்சி மாதிரி. ஆமா, பக்கா இந்துத்துவ வேலை தான். இப்போ வரைக்கும் பாஜக ஏதாவது பேர் வந்துச்சா?
கரூருக்கு அப்புறம் பாஜக ஒன்றிய அரசுன்றது வேற. இல்ல இப்ப பாண்டிச்சேரி பாத்தீங்களா, ஒன்றிய அரசு பார்த்தோன்னா ஏதோ ஒரு டைம் தான் சொன்னாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மத்திய அதுக்கப்புறம் பாஜகன்றது வரவே இல்லை. ஆமா வரவே பாஜக பேரே வரல. மாறா 2 பேரும் புகழ்ந்துதான் தள்ளிட்டு போயிட்டாப்ல. ஆமா அது என்ன லாஜிக்னு தெரியல ப்ரோ. தமிழ்நாட்டுல வந்து சரி ஆளுங்கட்சி டிஎம்கே சாத்துறேன், பாண்டிச்சேரியில போனா ஆளுங்கட்சியான சாத்துறோம், எதிர்கட்சி முடிச்சாட்டு கேட்டா வந்து திமுக வந்துருமோன்ற ஒரு ஐயத்துல வந்து அவர் பேசினதா அந்த லயலா மணியா ஊபர் மணியா அது என்னங்க அது ஓலா யூபர் அவர் வந்து சொல்றாரு. அப்ப திரும்ப நெறியாளர் கேக்குறாரு, அப்ப இங்க அதிமுக வந்துற ஐயத்துல நீங்க இங்க பேச மாட்டீங்களா? பேசுங்க, பேச வேண்டியதானே. சரி பாண்டிச்சேரியில போய் நிக்கிறியே, தமிழக வெற்றி கழகம்ன்ற பேர்லயே அங்க போய் நிப்ப கூச்சமா இல்ல? பாண்டிச்சேரின்றது தனி யூனியன், இவங்க தனி மாநிலங்கிறாங்க. டேய் மாநிலம் இல்லடா, அது யூனியன். படிங்கடா, கற்குறீங்களா, படிங்க. அப்ப பேரை மாத்திடலாம், பாண்டிச்சேரி வெற்றி கழகம், பாண்டிச்சேரி வெற்றி கழகம்னு வச்சுட்டு போய் போட்டிடுங்க. இல்லன்னா அகில இந்திய தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருங்க. அப்ப நீங்க எங்க வேணாலும் போகலாம். எம்ஜிஆர் மாதிரி வச்சுட்டு போயிருங்க, சிம்பிளா முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு பார்த்தோன்னா பாண்டிச்சேரி அரசு பார்த்து நீங்க வந்து கத்துக்கணும். என்ன ஒரு அரசு தெரியுமா? ஆமா, சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு சொன்னாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பு இல்ல, ஐடி இல்ல, கழிப்பறை வசதி இல்ல, எதுவுமே இல்ல. அவர் எதுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்கு, அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு அப்படின்னாரு. அந்த சட்ட ஒழுங்கு யார் பாத்துக்கிறாங்கன்னா நமச்சிவாயன்னு ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் யாருன்னா பாஜக அமைச்சர். இப்ப தெரியுதா சங்கி புத்தி எங்க வெளியே வருதுன்னு? சங்கி புத்தி. அடுத்து இன்னொருத்தர் அமைச்சரா பொறுப்பேற்றதுல இருந்து அவருக்கு 100 நாள் ஆச்சு, இலாக்காவே ஒதுக்கல அப்படிங்கிறாரு. அவர் மேல பாவம் அக்கறை கட்டுறாரு. அவர் மேல இவரு திடீர் தனி பாசம். எப்படி அந்த அமைச்சர் யாருன்னா அவரும் பாஜக அமைச்சர். என்ன சங்கி புத்தினாலும் அதே பாண்டிச்சேரியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி அமைச்சர் வந்து அதிருப்தியில வெளியே போனாங்களே, அவங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டியதானே? பேச மாட்டேன். அவரோட விஜய் பேசுறதுலாம் யாரு? ஜான்னா வேற யாரு? அதுதான் பிஜேபியோட ஐடியாலஜி, பிஜேபியோட தாட்ஸ்லயே பண்ணுவாங்க. ஆமா எழுதுறதுல. ஆமா, ஜான் தான் வேற யாரு? அப்படியே பட்டும் படாம தொட்டும் தொடாம நாசுக்கா வேலையை பார்த்து சங்கி வேசத்தை போடுறது எல்லாமே ஜான் தான். அதனாலதான் போய் பாண்டிச்சேரியில போய் பொய்யா பேசுறது. ரேஷன் கடை இல்ல, அது இல்ல, இது இல்ல. ஒரு மக்களுக்காக நீங்க வரீங்க, ஒரு தரவு வந்து உண்மையா சரின்னு பார்த்து பேச மாட்டாங்களா? விஜய் சொன்ன பொய்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பொய் சொல்றாரு. இப்ப 200 கடை தான் இருக்கான், அது 3 மாசம் முன்னாடிதான் ஓபன் பண்ணாங்களா? இல்ல 385 கடை இருக்கு. போன வருஷமே ஓபன் பண்ணிட்டாங்க. போன வருஷம் அக்டோபர் 21 ஓபன் பண்ணிட்டாங்க. 385 கடை இருக்கு. சரி, இவர் ரேஷன் கடை இல்லன்றாருல, அதுலயாவது ஸ்ட்ராங்கா பேசணும்ல. பாஜக வடிக்கல, அது யார் நிறுத்தினது? பாஜக நிறுத்து. 2016 கிரண்பேடி கவர்னர் நிறுத்தினாங்க. நிறுத்த வேண்டியதானே, சொல்ல வேண்டியதானே? அதை சொல்லல. அப்புறம் அது எப்படி கொண்டு வந்தாங்க? போராட்டம் பண்ணி அதை திரும்ப கொண்டு வந்தாங்க. அந்த 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 விஷயம் கூட தற்கொலை ஆச்சரியக்குரிய தலைவர் தெரியல. இந்த மாதிரி வந்து ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு 10 நாள ஒரு பேச்சு. விஜய் வர போறாரு, விஜய் பாண்டிச்சேரியை கழட்ட போறாரு, விஜய் புடுங்க போறாரு, விஜய் நட்ட போறாருன்னு கத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில பார்த்தா 5 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாரு. பேசணும் மட்டும் இல்ல, மக்கள் கூட்டம் அது கம்மி தானே, பெரிய 5000 பேராமே கூட்டமே இல்லைன்றதுல பாசு கூட இல்லன்னு பரவாயில்ல வாண்டாரு. யாரு புசி உள்ள விட எல்லாரும் வந்து கூட்டம் எல்லாம் வாண்டாரு. அதுக்குதான் ஒரு லேடி போலீஸ் 2 வருது. 10க்கு நீங்க கூட வரீங்க, பாசு இருக்கடா. அதுதான் லேடி போலீஸ் டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ மைக் அனுப்பிட்டீங்க. அந்த மீம்ஸ் தான் வந்து காதலுங்கிறது ஒரு பூல பூத்த பூ மாதிரி. அத ஒரு தடவை தான் போக்கூட, அதெல்லாம் போக்கூடா கூட அந்த மாதிரி மைக்க புடிங்கி இதை விட ஒரு அவமானம் அசிங்கம். அல்ல, அவர் பிரச்சனை இல்ல, நல்ல வேளை அவங்க இங்கிலீஷ்ல திட்டினாங்க. அதனால ஏன்னா அவருக்கு தெரியாது இங்கிலீஷா, குஜராத்தியா, இந்தியா, நல்ல வேலை நம்மள எதுவும் திட்டல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ஜாலியா அப்படியே டக்குன்னு எஸ்கேப் போயிட்டாரு. அதாவது பாஸ்ட்ல திருட்டுத்தனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வழக்கமா தாவேகா கூட்டம் நடக்கும்ல, அப்போ வந்து நைட்டே வந்து உட்காந்துருவாங்க. நைட்டே வந்து உட்காந்துட்டு எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டை மரமோ செடியோ இல்ல கரண்ட்டுக்கமோ பார்த்து உட்காந்துருவாங்க நைட்டே. இல்லைன்னா காலையில வந்து உட்காந்துருவாங்க. இன்னைக்கு இந்த வாட்டி பாண்டிச்சேரி என்ன ஆயிடுச்சுன்னா, 7 மணி 5 மணி ஆகியும் கூட்டம் வரல, 7 மணி ஆகியும் கூட்டம் வரல, 8 மணி ஆகியும் கூட்டம் வரல, வரவே இல்லை. அப்ப ஆதவும் புசியும் ஐயோ தலைவரே என்னடா இது அப்படின்னு பேசிக்கிட்ட போது கரூர் ஃபார்முலாவை பண்ணிடுவோம், அதே மாதிரி பண்ணிடுவோம், சும்மா ஏதாவது ஒரு ஃபேக்கை கிரியேட் பண்ணி விடுவோம்னு. எப்படி கரூர்ல விஜய் லேட்டாக்க கூட்டம் அதிகமாச்சோ, அதே மாதிரி இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பாஸுக்கு 2 பேர் வரலான்னு அறிவிச்சு விட்டாங்க. வாட்ஸ்அப் தாவேகா வாட்ஸ்அப் குரூப்ல பரவுது இது செய்தி. அதை நம்பி ஒரு அம்மா ஒரு பையனை கூப்பிட்டு வந்துடுறாங்க.
அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆமா, அழுது. நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு நின்ட்டாங்க. உள்ள எம்டியா இருக்கு. 5000 டோக்கனுக்கு 3000 தான் வந்திருக்குது. மீதி ஆளை காணோம். எப்படா இது மேனேஜ் பண்றது, ஃபில் பண்றதுன்னு தான் புசி கேட்டுக்கிட்ட போயிட்டு வா உள்ள வான்னு போலீஸ் டென்ஷன் ஆயிட்டாங்கடா. எங்கிட்ட நீ என்ன சொன்ன, டோக்கன் உள்ள விடதான் உள்ள விடுவேன், நீ எப்படி உள்ள விடணும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாஸுக்கு ஒருத்தன் தான் சொன்னேன். அப்படியே எல்லாரும் ஆமா உள்ள விடுன்ட்டாங்க. அந்த வீடியோ பார்த்தா அப்படியே கொத்து கொத்தா உள்ள ஓடிடுவாங்க. ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா, ஆல்ரெடி இங்க தமிழ்நாட்டுல நீங்க 40 பேர் சாவடிச்சிட்டீங்க, இங்க வந்து ஒரு வேலையை கட்டாதீங்கடா அப்படின்றாங்க. ஆடு ஓப்பனா அடிச்சு விட்டாங்க. அப்புறமா தான் வந்து டென்ஷன் ஆகி அப்புறமா கூட்டம் உள்ள மேனேஜ் பண்ணிட்டாப்ல. ஓகே கவர் ஆயிருச்சு. அப்படிதான் திருத்தனம் பண்ணாங்க. அந்த பாதி கூட்டம் தமிழ்நாட்டு கூட்டம், பாண்டிச்சேரி கூட்டம் இல்ல. அப்ப ஏமாத்திட்டானுங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, உள்ளுக்குள்ள வந்த ஆளுங்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு லத்தி சார்ஜ் நடக்குது. உள்ளேயே போலீஸே லத்தி சார்ஜ் அடிக்கிறானுங்க, எகிரி குதிக்கிறான் அப்படின்னு. இப்போ அதிமுக கூட்டத்துல அங்க இருக்க தொண்டர்கள் மேல லத்தி சார்ஜ் நடக்குமா? நேற்று பொதுக்குழு நடந்துச்சு. லத்தி சார்ஜ் நடந்தா எடப்பாடி பழனிசாமி சும்மா விட்டுருவாரா? கண்டிப்பா. இல்ல திமுக கூட்டத்துல லத்தி சார்ஜ் நடக்குமா? சொந்த கட்சிக்காரன் லத்தி சார்ஜ் அடிக்க விட்டு விஜய் வெடிய பாக்குறாரு. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாருங்களாங்க, இதேதான் ஒரு யாரும் தெரியல ஒரு தேர்ட் பர்சன். ஆமா ஆமா, இதான் நான் சொல்ல போறேன் அடுத்து. ஒரு தேர்ட் பர்சன் ஆமா சாத்தாரு சின்ன சின்ன பசங்க. ஆமா பாத்தீங்களா எங்கடா போறீங்க வெளியில? ஆமா, கட்சி தொண்டர், அவன் நிர்வாகியோ இல்ல யாரோ ஒருத்தர், பவுன்சரோ யாரோ ஒருத்தர் கட்சி தொண்டரை அடிக்க விடுறாங்க, கட்டை எடுத்து அடிக்க விடுறாங்க. கூச்சமா இல்ல இப்படி ஒரு கட்சியை வச்சு நடத்துறது? வெக்கமா இல்ல? மானங்கிட்ட கேள்வி கூட கேட்டு விட்டுறலாம். ஆமா, கேட்க கூட யாரும் இல்ல. ஓடுறானா இதுனா படமா வந்து இல்ல வந்து ஷூட்டிங்க அடிச்சு விரட்டுறாங்க. போட போறானுங்க, ஓட்டு போடுறானு போட்டு சாத்து தெரியுங்களே. இதெல்லாம் என்னன்னு தெரியல. கேட்க திரும்பி அவன் ஒரு 10 பேர் சேர்ந்து அவனை அடிச்சுட்டேன். அப்ப இது இப்படி ஒரு பக்கம் சொந்த ஆளு அடிக்கிறான், போலீஸ்காரா அடிக்கிறான், எப்பவுனோ போட்டு அடிக்கிறான். அந்த மாதிரி கட்சி லட்சணம். பவுன்சர் தூக்கி வீசுறான் தொண்டனை. இப்படி ஒரு கட்சி சீ கருமம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஒருத்தன் துப்பாக்கியோட உள்ள வரான். ஆமா, அது கேட்டா பார்த்தா அது ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஆளுங்க கட்சியோட சதி. எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுங்க கட்சியோட சதியா? நல்ல வேலை சாதாரண தொண்டனா இருந்தானா நேரம் களை கட்டி இருப்பாங்க, காவையில திமுக இருப்பாங்க. கடைசியில அவன் யாருன்னு பார்த்தா பல் டாக்டருக்கு பாதுகாப்புக்கு வந்தவன். பல் டாக்டருக்கு எதுக்குடா பாதுகாப்புக்கு? பல் டாக்டரே ஒரு நாளைக்கு 10 ரீல்ஸ் தான் போடுறாரு. அவருக்கு இருக்க பிரச்சனை டேட்டா தீராம இருக்கிறதா, வேற எந்த பிரச்சனையும் அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ்? எதுக்கு? இவர் என்ன பெரிய அடுத்த விஜயா? நமக்கு ஏதாவது கேட்டு அசிங்கமா கேட்டுறதோடதா? ஏங்க துப்பாக்கி வச்சுக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயமா? அவர் வச்சுக்கூடாதா? பெரிய ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு. சரி வச்சுக்கிட்டோம். துப்பாக்கி எப்படி எடுத்துட்டு வரணும்? ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி வராருன்னு கூட வச்சுட்டு வரணும். பிரபு எங்கேயோ இருக்கா, இந்த ஆள் எங்கேயோ இருக்காரு. இந்த ஆள் எங்கேயோ இருக்கா, இந்த ஆள் எங்கேயோ இருக்காரு. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கூட்டத்துக்குள்ள போற. வரதெல்லாம் கோமாளி கூட்டமா இருக்கு. வர ஒருத்தன் கையை கடிக்கிறான், ஒருத்தன் புதருக்குள்ள பதுங்குறான். அவன் திடீர்னு துப்பாக்கியை பார்த்தோன்னே ஐ துப்பாக்கி, தலைவர் நடிச்ச படத்தோட பேரு துப்பாக்கி, தூக்குடா அப்படின்னு தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிட்டான்னா, இல்ல வேற எவனே ஏதாவது செஞ்சுட்டான்னா எவன் பதில் சொல்றது? அடுத்த சம்பவம் வராதா? பைத்தியக்கார தற்கூரி கூட்டமா தான் இருக்குதுங்க இதுங்க. பாதுகாப்பான் பல் டாக்டருக்கு எடுக்கிறா பாதுகாப்புங்கிற மாதிரி திரும்ப வருது. பல் டாக்டருக்கு ஒரு செக்யூரிட்டி போதாதா, ஒரு பவுன்சர் போதாதா? துப்பாக்கி ஏந்திய போலீஸுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு என்ன அது லைசன்ஸ் இருக்குல்ல? அந்த ஆளை ஏன் இவர் பாதுகாப்பு வச்சிருக்காருன்னா, அவரு ஏதோ எக்ஸ்ல ஆர்மியா ஏதோ ஒரு ஆளாம். அதனால அவர்கிட்ட ஏற்கனவே துப்பாக்கி இருக்கனால நீங்க துப்பாக்கி வச்சிருக்கீங்களா, அப்ப என் கூட பாதுகாப்பு வந்துருன்னு கூப்பிட்டு வச்சிருக்காங்க. டிவிகே சார்ந்த ஆளுதான் அவன். இந்த காரக்குடி அதுல மாவட்ட செயலாளர் பல் டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் போட்டுட்டு இருப்பார்ல. கமெண்ட்ஸ் என்ன போட்டுக்கிறாங்க அந்த வீடியோ கீழே, டிஎம்கே வந்து ஆளை விட்டு அனுப்பிச்சிருக்கு, கூட்டத்துல வந்து கலவரம் பண்றதுன்னா தெளிவா சொல்லிட்டாங்க. நான் பிரபுவோட பாதுகாப்புல இருந்துட்டான். பிரபு யாருன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமா சமூக சேவையா ஒரு 10 ரீல் போடுவார் ஒரு சோசியல் மீடியால. நடக்கிறது, உட்கார்றது, திரும்புறது, கொட்டாய் விடுறது, அக்கள் சொறியறது, இது எல்லாமே. அந்த ஷாட் எல்லாம் பார்த்தா அக்கல்ல இருந்து ஒரு ஷாட் வரும், கவட்டையில இருந்து ஒரு ஷாட் வரும், குசியோட கவட்டைக்குள்ள இருந்து இவருக்கு ஒரு ஷாட் வரும். முத்து படம் மாதிரி சீரியஸா வரும். முத்து படத்துல ஒரு போலீஸோட கால்ல இருந்து ரஜினிக்கு ஒரு ஷாட் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி புசியோட காலு கவட்டைக்குள்ள இருந்து இவருக்கு ஒரு ஷாட் வரும். புசியோட புடனை பின்னாடி ஒரு ஷாட் வரும். இப்படி ஒரு 10 ரீல்ஸ் போடுவாரு. 10 ரீல் போட்டா அவர் ஒரு நாள் பொழுதுல அவர் பெருசா சாதிச்ச மாதிரி போய் நிம்மதியா தூங்குவாரு. அப்படிதான் அவரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 4 பேஷண்ட் வருவாங்க, அவ்வளவுதான். ஆனா அதை வச்சுக்கிட்டு இவர் இன்னைக்கு லட்சமா கட்சிக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி? அப்ப இவர் தான் புசியோட லெஃப்ட் ஹேண்டு எல்லாமே, ரைட் ஹேண்ட் வந்து ஃபர்வேஸ். இவருக்கு அந்த பாதுகாப்பு கூட ஒரு ஆள் கன்னோட நடக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, அப்ப இந்த மாதிரி ஒரு டுபாகூர் வந்து இவனுங்க வந்து துப்பாக்கியோட உள்ள வரானுங்க. பயந்துட்டனால பாத்துட்டு அடுத்து சாரம் கட்டி வைக்கிறாங்க. அந்த தகரத்தெல்லாம் எப்ப பார்த்தோம் நம்ம கடைசியா?
கொரோனா காலத்துல கொரோனா பார்த்தது. பதில் ஆமா bro. சொந்த கட்சிக்காரனே நம்பாத அளவுக்கு சாரம் கட்டி வைக்கிறாங்க. எங்க ஜேபிஆர்லயுமே அப்படிதான் கட்டி வச்சாங்க. இந்த காலேஜ்ல ஒரு ஈவென்ட் நடந்துச்சு, ஆமா அது ஒழுங்கா கூட கட்டல. அதுல எவன் கொள்ளையடிச்சான்னு தெரியல. புசி கூட இருக்கவனே கொள்ளையடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சாரம் கட்டுறதுல நல்ல வேளை பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. தமிழ்நாட்டுல நடந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்டுக்காரன் திமுக காரனுக்கு அவுத்து விட்டுருப்பானுங்க. நானும் பார்த்தேன். அதுல ஒரு வீடியோ சில பேனர்ஸ்லாம் அப்படியே சாஞ்சி மொத்தமா நல்ல வேளை அதுக்கு பசங்க நடந்து வரும்போது, சின்ன சின்ன பெண்கள் நடந்து வரும்போது இல்ல, ஆமா அது தகரம் கழுத்து கிழிச்சு இருந்துச்சுன்னா. ஆமா இல்ல அப்படி சாஞ்சிருந்தா கூட இது வந்து இவங்க பண்ண சதின்ற ஒண்ணு. ஆமா. அப்படிதான் சொல்லணும். திமுக காத்த காசு கொடுத்து வாங்கிடுச்சு. கரெக்டா அவங்க சொல்லும் போது அந்த காத்து இந்த பக்கம் அடிச்சிருச்சு. லூசு பசங்க எதுக்கா இருந்தாலும் பார்த்தா மத்த மேல பழிய போடணும். இவங்களை எதிர்த்தாலே திமுக ஏன்டா வேற எவனும் எதிர்க்கூடாதா, விசிகா எதிர்க்கூடாதா, கம்யூனிஸ்ட் எதிர்க்கூடாதா, நாம் தமிழர் எதிர்க்கூடாதா? இப்ப யாரும் வந்து எதிர்த்தவன் நாம் தமிழர் இல்ல, டிஎம்கே வனி டிஎம்கே கைக்குலியா போடா தற்கூறீங்களான்ற மாதிரி நம்ம சொல்லி அனுப்ப வேண்டியதா இருக்கு. அப்புறம் இன்னொரு வீடியோ அதை பத்தி பேசணும். அந்த பையனுக்கு என்ன கோபம், ஏன் காவல்துறை அந்த கையை பிடிச்சி கடிக்காடு? அப்ப முத போராட்ட காலத்துக்கு வராங்க, முத போராட்டத்துக்கு வராங்க. இவங்க என்ன மாதிரி நினைச்சிட்டானுங்கன்னா, சினிமாவோட கிளைமேக்ஸ்ல ஒரு போராட்டத்துல புரட்சி வந்துரும் தெரியுமா? அது சினிமாவுக்கு யதார்த்தம். நிஜ வாழ்க்கையில தொடர்ச்சியான போராட்டம் பண்ணாலும் இங்க யதார்த்தமா எதுவும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது முத போராட்டம் வரும். கூட்டத்தை பார்த்தோன்னே அப்படியே கவர்மெண்ட் ஆடி போயிரும். அடுத்த செகண்ட் கையெழுத்து போட்டு உடனே அமிச்சிருங்க அப்படின்னு நினைச்சு அந்த இதுலயே வரான். ஒரு மாதிரியா இருக்கான் ஆளு. போலீஸ்காரர் தெரியாம இப்படி சொல்ற தட்டிட்டாரு, உழுவிங்கிறான், பாஞ்சிட்டான் டக்குன்ட்டு. இல்ல நல்ல வேலை சங்க கடிக்கலங்க. நல்ல வேலை அவன் தலைக்கு கைதான் எட்டுச்சு. அவன் நல்ல வாட்ட சட்டமான போலீஸா இருக்காரு. கைய கடிக்கிற யாரா நீ? அந்த பையனோட மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனுக்கு இருக்கிற வயசு பார்த்தோன்னா ஒரு 18 வயசு 19 வயசு கிட்ட. பேரு ஜெமினி. அந்த பையனோட தோற்றம் பத்தி அவன் எப்படி இருக்கணும்? அந்த பையன் மேல தப்பு கிடையாது, இந்த கூட்டத்து மேலயும் தப்பு கிடையாது. இந்த கூட்டம் எல்லாத்தையும் தப்பா வழி நடத்துற தற்கூரி ஆச்சரியக்குறி விஜய் மேலதான் தப்பு. விஜய் மேல தப்பு உண்மைதான். ஆமா, விஜய் தான். இந்த பசங்க எல்லாம் பாவம் அப்பாவிகள். இவங்களை வந்து வழி நடத்துற தப்பான ஒரு அரசியலை சொல்லி கொடுத்து தப்பான ஒரு எதிர்காலத்தை காட்டி இவங்களை திசை திருப்பி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது விஜய் தான். அது மட்டும் இல்லாம மேடையிலும் தப்பு பேசுகிறாரு. இல்ல ஏதோ ஒரு மேடையில் தப்பு பேசினா பரவாயில்ல, தொடர்ந்து எல்லா மேடையிலும் பாரதியார் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஊர் அப்படின்னு இவங்க எல்லாமே தற்கூரி. வந்து பாண்டிச்சேரியில மெடிக்கல் மாஃபியா, போலி மருந்து ரொம்ப அதிகமா சேல்ஸ் ஆகுது. பெண்களுக்கு எதிரான வன்முறை அங்க இருக்கு. அது குறிப்பா அந்த புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல இருக்கு. அந்த சட்ட ஒழுங்கு சூப்பர் மோசமா இருக்கு. அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆலிவ் பீச் எல்லாம் பாஜக RSS கைகூலியா மாறிடுச்சு. ஆரோவில் பீச் எல்லாம் எதை பத்தியும் பேசாம சூப்பரா இருக்கு. சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு அவுத்து விட்டு போறாரு. யார பத்தி பேசினாருன்னு தெரியல. அங்க போய் திமுக தானே, அங்க போய் திமுக. எனக்கு ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு ரெஸ்ட் வந்திருக்குது. மலேசியாலயா சிங்கப்பூர்லயா அந்த ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஆடியோ லான்ச் ஜனநாயகம். அங்க போய் என்ன பேச போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா, அதுல ஒரு லைன் மட்டும் லீக் ஆயிருக்கு எனக்கு. என்னன்னு சொல்லுங்க. திமுகவை நம்பாதீங்க. மலேசியக்காரன் பார்த்துட்டு எல்லாரும் பாப்பாங்க என்ன லூசு முத்தி போச்சு. இங்க கவர்மெண்ட் வேறடா, நாங்க வேறடா. இல்ல திமுக நம்பாதீங்க வருவாங்க. ஆமா, அதனால வந்து படம் மோகத்திலே இருக்காப்புல. அது இல்லாம இன்னொரு பக்கம் ஒரு மேட்டர் வருது. போலீஸ் வந்து பாருங்க, எங்களுக்கு பாண்டிச்சேரியில போலீஸ் பர்மிஷன் கேட்டவுடனே கொடுத்துட்டாங்க. போலீஸ் எல்லாம் நான் வாழ்த்து சொல்றேன், நன்றி சொல்றேன். தமிழ்நாட்டு போலீஸு கூட இவங்க பர்மிஷன் கேட்டால் ஒரு நாளில் கொடுத்துட்டாங்க. ஜேபிஆர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடி நாள் கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. கரூர் சம்பவத்தில் கூட 25வது நாள் பர்மிஷன் கேட்குறாங்க, 26 கொடுக்குறாங்க, 27 இவங்க நடத்திட்டாங்க. அப்படி லிஸ்ட் போட்டால் எல்லாமே ஒரு நாள் முன்னாடி கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இவங்க கேட்கறதே கொடுத்துட்டாங்க. பாண்டிச்சேரியில மட்டும்தான் காரி துப்பலை, கேவலப்படுத்தி அனுப்பலை. ரோட் ஷோ வந்து கேட்டவங்க போடான்னு அசிங்கப்படுத்திட்டாங்க. நாள் வந்து புசி கிளம்பி படையோட ஏன் ஊர்ற பாண்டிச்சேரிடா வாடா நான் பாத்துக்கிறேன்டான்னு கிளம்பி போயிட்டாரு. பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் வெறிச்சோடி இருக்கு, யாருமே இல்ல. எல்லாம் கேவலம் பாக்குறாங்க. ஆதவ எல்லாம் பார்த்து சி எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் கூட. நான் சென்னையில வந்த வந்து கேக்குறாங்க, சார் என்ன சார் வாங்கின பர்மிஷன்? அசிங்கம்ல, உள்ள போலீஸே இல்லையே. ஒரு சாதாரண ஒரு சின்ன கட்சி, ஒரு அமைப்பு உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரா இல்லையான்னு விசாரிச்சுட்டு வருவாங்க. ஒரு சின்ன பசங்களை அனுப்பிட்டு விசாரிச்சு சொல்லி தம்பி பாருங்க இருக்கிறாரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது கூட தெரியாத ஒரு காமன் சென்ஸ் இல்லாம
போயிட்டாருப்புல. அப்போ அடுத்த நாள் போனாங்க, தர முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் போனாங்க, தர முடியாதுன்ட்டாங்க. கமிஷனர் டிஜிபியை போய் பார்த்தாங்க, பாண்டிச்சேரி முடியவே முடியாதுன்ட்டாரு. எனக்கு என் ஃப்ரெண்டு சிஎம் என் ஃப்ரெண்டு தான், நான் அவர்கிட்ட போய் பாத்துக்கிறேன்னு ரங்கசாமியை போய் பார்த்தாங்க. ரங்கசாமியை முடியவே முடியாதுன்ட்டாரு. இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி வார்த்தையை சொல்லிடலாம், கடைசியில உள்ளரங்க நடத்திக்க அவ்வளவுதான் வேணா நடத்திக்க புசி கெஞ்சிருக்காரு. அரை கிலோமீட்டராவது ரோட் ஷோ கொடுங்க, ஒரு அரை கிலோமீட்டருங்க, நான் ஏன் ஊருங்க போயிருப்பா, உள்ளரங்க நடத்திக்க, உள்ள என்ன வேணாலும் பண்ணிக்க. நீ எங்கெல்லாம் பஸ் ஏட்டு போனா உங்க பர்மிஷன் கொடுத்தாங்க கேட்ட இடத்துல, நீ இதை பார்த்து வந்து கேவலம் பேசுற, காவல்துறையை பார்த்து அங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பார்த்து பொழுது பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க சொல்றாங்க ஈரோடுல வந்து காவல்துறை மறுப்பு பாருங்க, தமிழ்நாடு போலீஸ் மறுக்குது, பாண்டிச்சேரி போலீஸ் ஏற்குது. அப்படி உடனே செங்கோட்டையன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, தமிழ்நாடு போலீஸ் மறுக்கவே இல்லையே, கேட்டதை கொடுத்துட்டாங்களே. செங்கோட்டையன் பத்தி பேசணும். அவரு ஆளு எங்க இருந்தாரு, எங்க இருந்து கடைசி இங்க வந்து அவரு எங்கேயாவது அவருக்கு பின்னாடி வந்து வாழ்க வாழ்கன்னு சொல்றதுக்கு ஒரு தற்கூரி கூட்டம் வேணும். இனிமே இந்த கட்சியில சொல்ல மாட்டாங்க, திமுக போனாலும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, அங்க முற்போக்காளர்கள் அதிகம். அதனால வந்து அதுவும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க, தலைமையில இருக்க ஆளுங்களுக்கு தான் வாழ்க வாழ்கன்னுவாங்க, நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. சரி விசிகாக்கு போனா அங்க ரொம்ப கஷ்டம், கம்யூனிஸ்டுக்கு போனா சுத்தம் எதுவுமே வாழ்க வாழ்கன்னு சொல்லவே மாட்டாங்க. சரி எங்க போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, தனி கட்சி ஆரம்பிச்சா 10 பேர் தான் கூட இருப்பான், இருக்கவே இருக்கு இந்த தற்கொலை கூட்டம், அங்க போய் ஜாயின் பண்ண, நம்ம ஊழல் பண்ணாலும் பரவாயில்ல சேர்த்துப்பாங்க, அம்மா போட்டோட போனாலும் சேர்த்துப்பாங்க, போவான் அப்படின்னு இவங்களுக்கும் ஆஹா நம்மளை நம்பி ஒரு பெரிய வயசான பீஸ் வருதுடா தூக்குடா அப்படின்னு இவங்களும் தூக்கிட்டானுங்க. அவ்வளவுதான். அது வந்து அந்த கட்சி துண்ட போறாரு, எப்பா ஐயோ வேணாம் வேணாம்ப்பா அசிங்கமா இருக்கு, கிண்டல் பண்ணுவாங்கப்பா, அவருக்கே கூசுது உடம்பெல்லாம் துண்ட போட. ஆமா ஆமா, அம்மாவோட போட்டோ பாக்கெட்ல இருக்கு. ஆமா பொதுப்படி பேசப்படுது, பிஜேபி தான் இவர் வந்து உள்ள ஃபர்ஸ்ட் அமிச்சு அப்படின்றாங்க. ஆமா ஃபர்ஸ்டே அயோத்தி போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் போய் பார்த்துட்டு வர்றாரு. அப்படியா? ஆமா அப்ப அவங்க சொல்ல சொல்லதான் பண்றாங்க போல. ஆமா ஆமா அதனாலதான் போறாரு. இப்போ வரைக்கும் அவர் தனி ரூட் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவர் சொல்லிதான் அனுப்புறாரு. ஆமா இப்ப இடையில சமீபத்தில் தான் நம்ம நாஞ்சில் சம்பத், ஆமா அவரு பாத்திரம் அவரு பேச்சாளர். நீங்க அவரெல்லாம் வந்து நீங்க தீபாவளிக்கு முறுக்கா அதிர்சமா எது சிறந்ததுன்னு கேட்டா நான் அதிர்சத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னாரு. இல்லங்க நீங்க முறுக்கு பத்தி பேசு. அப்படியா? முறுக்கு தான் சிறந்தது, நான் பேசுறேன்னு போவாரு. இல்ல நான் ஒரு வீடியோ ஒண்ணு பாத்துங்க, அவர் தற்கூரிங்க புறம்போக்குங்க எல்லாமே பேசிட்டாரு. ஆமா அந்த கூட்டமே அறிவுகளா கூட்டம் திட்டி விட்டுட்டு இதை விட ட்விஸ்ட் என்னன்னா போயிட்டு நான் வந்து விஜயோட ஃபேன். ஆமா இதை விட ட்விஸ்ட் என்னன்னா இப்ப கட்சிக்குள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கட்சியில இருக்க நிர்வாகிகளுக்கு என்னது ஏதோ குறி இல்லைன்னாரு, அறிவுரையா எதிர்காலம் இல்ல, அது எதுவுமே இல்லைன்னு ஓப்பனா சொல்றாரு. ஆமா இல்ல, ஆமா இல்ல சொல்லலாம், இல்ல ஆமா வளரட்டும் வருவாங்க அப்படிங்கிறாரு. அப்ப இல்லாத இடத்துக்கு எதுக்கே போய் சேர்ந்தேன், கொடுத்தாங்க சேர்ந்தேன், என்ன கொடுத்தாங்க, காசா இல்ல பதவி இல்ல. ஆனா உள்ள வரும்போது இது வந்து 2 கோடி கொடுத்தாங்க. அப்படியா? 2 கோடி எல்லாம் ஒர்த் இல்ல. பேரும் பேசினாரா 2 கோடி எல்லாம் ஒர்த் இல்ல. ஏன்னா நாங்க டெய்லி பேசிட்டு இருக்கோம், மீடியாக்காரங்களாம் வந்து காசு தரீங்க, எனக்கு வந்து 1 கோடி கொடுத்து சொல்லி பேசினாரா. 2 கோடிக்கெல்லாம் ஒர்த் இல்ல ப்ரோ. இவரு 50 லட்சம் 50 லட்சம் எலெக்ஷன் வரைக்கும். அதனால போய் உட்காருங்க, ஒரு நாளைக்கு 2 யூடியூப் சேனல் பேசுங்க, போய் உட்காருங்க. என்ன டாபிக்னா விஜய் வாழ்க, விஜய் சிஎம், விஜய் புரட்சியாளர், விஜய் அடுத்த சேகுவாரா, விஜய் அடுத்த பிடல் கேஸ்ட்ரோ, பகத்சிங்னு பேசுங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது.